ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி, ரொம்ப புது ரெசிபி கூட. என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சூறாவளி ஆம்லேட், அதாவது கொரியன் டொர்னேடோ ஆம்லேட்டை தான் இன்றைக்கி நம்ம தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆம்லேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் தான், ஒரு நிமிஷம். நமக்கு தேவையானது ரெண்டு எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஒன்று, சைனீஸ் ஃபுட் கல்ச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய சாப்ஸ்டிக்ஸ். நம்பர் 2, ஒரு நல்ல நான்ஸ்டிக் பேன். நான் வந்து இன்றைக்கி ப்ரீமியர் ஷோரூமில் போய் ஒரு நல்ல ஆம்லேட் பேன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ரீமியர் நான்ஸ்டிக் ஆம்லேட் பேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் டயாமீட்டர். பட் நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் வாங்கிக்கோங்க. பட் நமக்கு இதுவே போதும். இப்போது நம்ம வீடியோ போகலாமா? ஒரு பவுலில் 2 எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பிரியாணியை எப்படி வச்சு அது மேலே நம்ம எக்கு பிளேட் பண்ண போகிறோன்றதை சொல்லித்தரேன். ஒரு சின்ன பவுலில் இந்த மாதிரி பிரியாணி ரைஸை ஃபில் பண்ணி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எந்த பிளேட்டில் வச்சு சர்வீஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட்டில் இந்த ரைஸை இந்த மாதிரி டீமோல்டு பண்ணிக்கலாம். அதாவது கவுத்தி வச்சுட்டு எடுத்து வச்சுருங்க. நான் பிரியாணி வச்சுருக்கேன், நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேனில் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். பிரேக் பண்ணி வச்ச 2 எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை இப்போ இந்த பேனில் ஊற்றிடுங்க. பேன் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, லைட் ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியாது. கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போது லைட்டாக குக்காக ஆரம்பித்தோடனே சைடில் ஃபுல்லாக ஒயிட் கலர் ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து எக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப குக் பண்ணி திரும்ப முடியாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போது 2 எட்ஜில் வந்து இந்த மாதிரி கிராஸாக எக்கை இழுத்து வச்சுக்கலாம். இப்போது பேனையும் அந்த ஸ்டிக்கையும் ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணுறோம். எதிர் பக்கமாக திருப்பணும். ஒரு சூறாவளி மாதிரி ஒரு சின்ன ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆகும் அப்படியே சென்டரில். அவ்வளோதான். திரும்பவும் ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எக் ரெடி. நம்ம ஏற்கனவே மோல்டு பண்ணி வச்சுருந்த பிரியாணி மேலே அந்த எக்கை இப்போ ப்ளேஸ் பண்ணிடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், உடஞ்சிருச்சுன்னா பிளேட்டிங் பண்ண முடியாது. பிளேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல மட்டன் குழம்போ இல்லை சிக்கன் குழம்போ ஏதோ ஒன்று அந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெடி. ஸோ நம்மளோட சூறாவளி ஆம்லேட் வித் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தரேன். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு போடுங்க. தேங்க்யூ. வீடியோ பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் டெக்னிக்கலாக சில ஸ்கில்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 2 சாப்ஸ்டிக்ஸையும் ஒரே டேரெக்ஷனில் கொண்டு வரக்கூடாது. நான் க்ராஸாக கொண்டு வந்துருப்பேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மேபி ஒரு 2nd or 3rd அட்டம்ப்ட்டில் நீங்கள் கரெக்டாக பண்ணிடலாம். எனக்கே 4 attempts ஆச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட். வீட்டுக்கு வர கெஸ்ட்டை கவர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்டைல் கற்றுக் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். என்ஜாய்.